எடுத்துக்கொண்ட தலைப்பு எல்லா உயிரினங்களையும் நேசிப்போம். அதாவது எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமே என்று தாய்மான சுவாமிகள் பாடியுள்ளார். அருட்பிரகாச வள்ளலார் எவ்வுயிரையும் தம்முயிர் போல் எண்ணி வாழும் உத்தமர்களிடம் அடிக்கி ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்தது என்கிறார். மேலும் எல்லா உயிர்களையும் நேசிப்பவர்களின் சொல்லே வேதகாமத்தின் வாக்காகும். இதுவே ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையாகும். இதனை வள்ளல் பெருமான் சொன்ன பேருபதேசத்தில் காணலாம். மேலும் திருவருட்பா பாடல் 599 இங்கே உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். கருணை ஒன்றே வடிவாகி எவ்வுயிரும் தம்முயிர் போல் கண்டு ஞானத்து அருள் நெறியில் சுத்த சிவ சன்மார்க்க பெருநீதி செழித்தால் நின்ற பொருள் நெறி சர்க்குண சார்ந்த புண்ணியர்தம் திருவாயால் புகன்ற வார்த்தை அருள் நெறிவே தாகமத்தின் அடிமுடி சொல் வார்த்தைகள் என்று அறைவராலோ என்கிறார் வள்ளலார். எல்லா உயிர்களிடத்தும் இறைவன் நீக்கமர நிறைந்துள்ளான். ஆகவே நாம் எவ்வுயிரையும் கொல்லக்கூடாது, உயிர் பலி இடக்கூடாது, புலால் புசிக்கக்கூடாது என்று வள்ளலார் திருவருட்பாவில் பல இடங்களில் வலியுறுத்தி கூறுகின்றார். புலால் புசிப்பவர்களும் உயிர்கொலை புரிபவர்களும் இறைவனை கண்டிப்பாக அடைய முடியாது என்று கூறுகின்றார். வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யத்தின் எல்லையை கண்டவர், நமக்கு ஜீவகாருண்யத்தை அருளியவர். வாடிய பயிரை கண்டதும் வாடியதாக கூறுகின்றார். பசியினால் இளைத்தே உயிரினங்களை கண்டு தாம் இளைத்ததாகவும் பிற உயிரினங்கள் கண்ணீர் வடிப்பதை பார்த்து தாமும் கண்ணீர் வடித்ததாகவும் கூறுகின்றார். சாதி சமயம் முதலிய எல்லாவற்றிலும் ஒருமைப்பாட்டினை கண்ட அடிகள் புலையொழுக்கம் ஒன்றை மட்டுமே கருதி மக்களை இரு வகைகளாக பிரித்துள்ளார். ஒன்று அகவினத்தார், 2 புறவினத்தார். புலால் மறுத்தோர் அகவினத்தார், புலால் உண்போர் புறவினத்தார் ஆகும். இதை இறைவனே தமக்கு நேரடியாக உபதேசித்தார் என்று கூறுகின்றார். அகவினத்தார் என்றால் நம்மவர்கள், புறவினத்தார் என்றால் வேறு ஆட்கள். இதுதான் அகவினத்தார் புறவினத்தார் என்பதற்குரிய விளக்கம். எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் செத்தவரை எழுப்பும் ஆற்றல் பெற்றவராக எனும் அவர் புலால் உண்டால் ஞானியாக கருதாதே. புலால் மருத்துவனிடம் இரக்கம் தானாக உண்டாகும், இறையொருள் கூடும், ஜீவகாருண்யம் அவனுள் குடிகொள்ளும். அப்படிப்பட்டவன் இறைவனை தேடி எங்கும் செல்ல வேண்டாம், இறைவன் அவனை தேடி வருவார். இது சத்திய உண்மையாகும் என்கிறார் வள்ளல் பெருமான். நமக்கு பிறவியால் ஏற்படும் துன்பத்தை பற்றியும் கலக்கத்தை பற்றியும் யாவரும் அறியீர். அதனை கடப்பதற்கு உரிய மார்க்கத்தையும் உபாயத்தையும் அறியீர். உண்மையை அறியீர். ஆனால் வழக்கிடுதலும் வம்பளத்து சண்டை வாங்குவதிலும் வயிறு முட்ட சாப்பிடுவதிலும் கவனத்தை செலுத்தி வீண் காலம் கழிக்கலாமா என்று மக்களை பார்த்து வினாவுகின்றார். ஆகவே நாம் இனியும் காலம் கடத்தாமல் ஜீவகாருண்ய வழியில் சென்று பல நன்மைகள் அடைய முயற்சிப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களையும் முன்புற்று வாழ்க. இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.